சவுண்டாக தான் நான் பேசுகிறேன். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நாற்று எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதனால் சவுண்டு கேட்டிருக்கேன். சவுண்டு கேட்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். நான் நாற்று கட்டி கையில் வச்சுருக்கேன். அதனால் கேமரா திருப்பி வச்சுருக்கேன். சவுண்டு கேட்காது. இப்போ தான் நான் பேசுகிறேன். இவ்வளோ நேரம் நாற்று எடுத்துக்கிட்டு இருந்தேன். வெயில் வேறு அடிக்குதா, நாற்று அறுக்கவும் முடியலை என்னால். நானே என் வீட்டுக்காரங்க இப்போ தான் இருப்போம். எனக்கு தனியாக அறுக்கவே முடியல, பேசவும் முடியல என்னால். இப்போ சவுண்டு கேட்குதான்னு மட்டும் சொல்லுங்கள் ப்ளீஸ். அப்பாடா, நாற்று அறுத்து கொண்டு வந்து போட்டாச்சுப்பா. எவ்வளோ கெட்டு பாருங்க. நாற்று எத்தனை ஏக்கர். கை காலெலாம் கிழிச்சு விட்டுட்டு அருவா வேற. கை காலம் வேற நல்லா கிழிச்சு விட்டுட்டு. பாசமலர் சவுண்டு கேட்கவில்லை, நீங்கள் பேசும் சவுண்டு கேட்கவில்லைன்னு எல்லாருமே கேட்டிருக்கீங்க. நான் இப்போ தான் பேசுகிறேன். இப்போ சவுண்டு கேட்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. நாற்று அறுத்தாச்சு அரிக்குது கையெல்லாம். அவசரத்தில் கை காலெலாம் கிழிச்சு விட்டுருவோம் இந்த நாற்று. லைக் போடாதவங்க லைக் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாற்று அறுத்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு 18 கட்டு தான் இருந்துச்சு. இப்போ ஒரு 4-5 கட்டு சேர்த்து அறுத்து போட்டுட்டேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. எப்போதும் நாங்கள் சாயங்காலம் பாதியாக இருப்போம், காலைல பாதியாக இருப்போமா, அதனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இன்றைக்கி நேற்று கல்லாம் எரியுது. இப்போ சவுண்டு கேட்குதா என்னன்னு தெரில. கழுத்தெல்லாம் இருக்குது. கழுத்தில் இங்கே நான் தூக்கி வச்சாலே கழுத்தெல்லாம் வெட்டி விட்ரும். பிளேடு கணக்காக இருக்கும் அந்த நாற்று. ஒரு வழியாக அறுத்து முடிச்சாச்சு. வீட்டுக்கு வரேன். இனிமேல் தான் சாப்பிட்ணும். வீட்லேயும் காலைல பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதுனால இன்னும் வரலண்ணா மானிட்டேஷன்லாம் இன்னும் வரலண்ணா. இன்னும் நான் ஒழுங்காகவே லைவே இப்போ நேற்றுலாம் ஃபுல்லாகவே லைவ் போடவே முடியல. நாளையிலேருந்து ஒரு 3 நாளைக்குள்ளே போட்டு கொண்டு வரணும். நாளிலேருந்து பசங்களுக்கு லீவு 3 நாளைக்கு ஸ்கூலு. அதனால் நாளிலேருந்து அப்புறம் கோழி ஏய் நாளிலேருந்து 3 நாளைக்குள்ளே எப்படியாவது கொண்டு வரணும் லைவை போட்டு. எப்படி கற்றுது பாருங்க அந்த கோழி. அப்போ என்ன சாப்பாடுனா பழைய கஞ்சி தான். நேற்று நைட்டு லேட்